லாஸ்ட் 5 டேஸ்ல வந்த பிக் ஏஐ அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத சிம்பிளா கிளியரா சொல்ல போறேன். இந்த செஷன் முடியும் போது என்னென்ன பிரேக் த்ரூஸ்லாம் இந்த ஏஐல வந்திருக்கு, இது உங்க கெரியருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில டூல்ஸ்ல நீங்க as a ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்க கையில இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் ஏஐ கோச் ஜான். நவம்பர் கடைசி வாரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நவம்பர் 17 நவம்பர் 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நடந்திருக்கு. நம்மளுடைய நேஷனல் லெவலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு வீக்லி அப்டேட்ஸ் மாதிரி நம்ம ஒரு 8 பாயிண்ட்டை உங்க முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி என்னோட டேட்டா சயின்டிஸ்ட் டீம் தான் ப்ராப்பரா ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக கொடுத்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல அதை நான் உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டீமையே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நீங்களே பேசுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க. வாட் எவர் த ரிசர்ச் தட் யூ ஹேவ் டன், பிரசன்ட் டு அவர் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஸ்டெஃபின் அப்படின்ற ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் நம்ம டீம்ல இருக்காரு. அவர் தான் நிறைய செஷன்ஸ்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காரு. எம்சிபினா என்ன அப்படின்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த செஷனை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்நேஷனல் லெவலில் ஏஐ எந்தெந்த லெவலுக்குலாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு. கிராக் எலான் மஸ்க் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காரு, ஒரு சில விஷயம்லாம் ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எடுத்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி லாஸ்ட் 4 அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஏஐ உண்மையாகவே த்ரெட்டாக தான் இருக்கா, வளர்ச்சி அடையுதா, இல்லை ஏஐ ஒரு பெரிய பபுளா தான் இருக்கா, இப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு உண்டான பதில் இந்த செஷன்ல இந்த அப்டேட்ஸ் மூலமா தெரிய வரும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்மளுடைய இந்த 8 அப்டேட்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன் நம்ம செஷனுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. And the first news is from Grok AI. So the news என்னன்னா, Grok 4.1 brings major reasoning upgrades as AI agents accelerate. ஸோ இந்த Grok AI அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு இது எலான் மஸ்க் கம்பெனியோட XAIயோட ஒரு ரிலீஸ் தான், அதாவது அவங்களோட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த Grok AI. ஸோ 2023 Grok ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் சில அப்டேட்ஸோட Grok 2 ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் 2025 இன்னும் நிறைய கான்டென்ட் ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன், சில ரீசனிங் அப்டேட்ஸோட வச்சு Grok 3 ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் சேம் 2025 மிட் ஆஃப் 2025 Grok 4 வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போ 4.1 இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் சொன்னேன் இப்போ ஒரே வருஷத்தில் 3 அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஏஐ ஃபீல்டில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணுன்றதை சொன்னேன். இவங்களோட ஆர்டிகல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 இந்த ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது Grok AI அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் தான் இந்த ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4.1 என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸெப்ஷனலி கேப்பபிள் இன் கிரியேட்டிவ், எமோஷனல் அண்ட் கொலாபரேட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த கிரியேட்டிவ் அண்ட் எமோஷனல் வைஸாக இவங்க ரொம்பவே இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க திங்கிங் வாய்ஸ் 4.1 எங்கே இருக்குன்னா, இதுதான் அவங்களோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் விச் இஸ் இன் தி டாப். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்களோட பெஞ்ச் மார்க் இங்கே பார்த்தீங்கன்னா we have 1580. இதுவும் இந்த திங்கிங் இதுவும் டாப்பாக தான் இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க, ஐ மிஸ் மை கேட் ஸோ மச் இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒரு எமோஷனலாக இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இந்த Grok எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னா, ஐம் சாரி ஐம் கோயிங் த்ரூ திஸ், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஐ மீன் லிட்டில் எமோஷன்ஸ் வச்சு இந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இந்த புது 4.1 அந்த ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலாபரேட் பண்ணி இன்னும் எமோஷன்ஸை பெட்டராக காமிக்குது. ஸோ இந்த எமோஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி, இன்னும் கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இந்த கான்டென்ட் ரைட்டிங்கில் நம்ம எல்லாத்தோட பெஞ்ச் மார்க் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த 4.1 அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதனால தான் த ஃபேக்ட் இஸ் அ டீம் ஷிஃப்ட் வேர்ட்ஸ் லாங் கான்டெக்ஸ்ட் மாடல், டூல் யூசிங் ஏஜென்ட் அண்ட் ஃபாஸ்டர் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ டீம்ஸ் இப்போ பீப்புளாக எல்லாம் எங்கே மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா லாங் கான்டெக்ஸ்ட் மாடலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ் எப்படின்னா 2000 to 4000 டோக்கன்ஸ், அதாவது டெக்ஸ்ட் டோக்கன்ஸ் சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்துச்சு ப்ரீவியஸ் மாடல்ஸ் எல்லாம். பட் இப்போ இந்த 4.1 என்ன ஹேண்டில் பண்ணுதுன்னா மோர் தென் 2 மில்லியன். ஸோ 2000 4000 எங்கே இருக்குது, 2 மில்லியன் டோக்கன்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கான்டெக்ஸ்ட், லார்ஜ்
டெக்ஸ்ட்டை மாடல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வை இட் மேட்டர்ஸ், ஏ இஸ் ரீப்ளேசிங் மேனுவல் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த ஏஜென்ட் ஆட்டோமேஷன், ஏஜென்ட் டூல்ஸ் இது என்ன பண்ணுன்னா மேனுவல் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் ரொம்பவே ஆட்டோமேட் பண்ணிட்டு வருது. கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணிகிட்டே வருது. அதனால இந்த லேர்னிங் ஏ ஏஜென்ட்ஸ் அண்ட் ஏ ஆட்டோமேஷன் டூல்ஸ் வில் கீப் யூ ரெலவென்ட். ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் தி நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஃப்ரம் கூகுள். இது என்ன நியூஸ்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கூகுள்கிட்ட வந்து நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லான்ச்சஸ் ஜெமினை 3 ப்ரோ வித் அன் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் கோடிங் ஐடி. அதாவது கூகுள் ஜெமினை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட இந்த கூகுள் பனானாலாம் அந்த ஜெமினை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப எஃபிஷியண்டாக பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கூகுள் ஜெமினை 3 ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் கோடிங் ஒரு ஐடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பிளாக் நம்ம பார்த்தரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா நவம்பர் 18, 2025 நியூஸ் இது. A new era of intelligence with Gemini 3. ஸோ கூகுள் சிஇஓ இங்கே சின்ன நோட் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே பில்ட் எனிதிங் செஷன் வந்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ Gemini 3 delivers on promising of bringing any idea to life for developers. ஸோ இது முக்கியமாக டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் இது. டெவலப்பர்ஸ்க்கு இந்த வைப் கோடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கீழே வந்தீங்கன்னா இப்போ பாருங்க, இன்ட்ரோடியூசிங் a new first agent first development experience Google anti-gravity. ஸோ கூகுள் ஆன்டி-கிராவிட்டின்னு சொல்லி ஐடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐடி என்னன்னா, you can directly access your code editor and then I can directly access your terminal and also browser as well. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய யூஸ் பண்ணி கோட்ஸ் எல்லாம் நம்ம எழுதியிருப்போம். இங்கே நமக்கு சேலஞ்ச் என்னன்னா, டீபக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங்லாம் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ இது டேரெக்டாக நம்ம டெர்மினல் அண்ட் தென் ப்ரௌசர் ஆக்சஸ் பண்ணுறதுனால, எடிட்டரையும் ஆக்சஸ் பண்ணுறதுனால டீபக்கிங் அண்ட் எரர் ஹேண்ட்லிங்லாம் இங்கே ரொம்ப பெட்டராக இருக்கும். இது ரொம்பவே டெவலப்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. அண்ட் தென் இதோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, developers shift towards AI assistant coding, auto debugging and multi-modal agents. நான் சொன்ன மாதிரி நமக்கு இருந்த சேலஞ்சஸ் இந்த ஏஐலேருந்து டேரெக்டாக கோட் எடுத்து போடும்போது டீபக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் கோட் ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஏஐ அசிஸ்டன்ட் கோடிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியே நிறைய கோட்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது டேரெக்டாக நம்மளோட எடிட்டர், டெர்மினல் அண்ட் தென் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணுறதுனால டீபக்கிங் இங்கே ஆட்டோ டீபக்கிங் இருக்கும், ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபேக்ட். வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? அதே தான், ஏ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் கோடிங் டாஸ்க் ஆஸ் வெல். ஸோ ஜஸ்ட் நமக்கு இப்போ எனக்கு கோடு தெரியும், நான் ஒரு டெவலப்பர் ஆக போகிறேன்றதை விட கோடு தெரியும் ப்ளஸ் ஏஐ கோடிங் எனக்கு தெரியும் அண்ட் தென் ஏஜென்ட் ஸ்கில்ஸும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குன்னா நீங்கள் நார்மல் டெவலப்பர்ஸோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லெவலில் நீங்கள் போகலாம். ஸோ யூ வில் பி ஹெட் தேன் யுவர் கோட் டெவலப்பர்ஸ். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஃபார் டெவலப்பர்ஸ். அண்ட் தென் த நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஃப்ரம் Nvidia. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த Nvidiaவோட நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Nvidia Blackwell sets new ML perf records as GPU demand skyrocket. ஸோ இப்போ நம்ம ஏஎஸ் எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த GPU ஆக்சிலரேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த GPU ரொம்பவே முக்கியம். இந்த ML perfன்றது வந்து ஒரு பெஞ்ச்மார்க், அதாவது ஏஐ ட்ரெயின் பண்ணுற ஒரு பெஞ்ச்மார்க். ஸோ எங்களோட நியூஸ் ஆர்டிக்கல் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, Nvidia Blackwell architecture sweeps ML perf training version 5.1 benchmarks. ஸோ இந்த ML perfன்றது வந்து இட் இஸ் அ ட்ரைனிங் பெஞ்ச்மார்க், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் பெஞ்ச்மார்க். இந்த ட்ரைனிங் பெஞ்ச்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த LLM 3.1 405 பைட்ஸை ப்ரீ ட்ரைனிங்கை 10 மினிட்ஸில் இந்த Blackwell GPUs வந்து ட்ரெயின் பண்ணி முடிச்சிருக்கு. அதாவது இந்த LLMஓட 3.1 405 பைட்டோட ப்ரீ ட்ரைனிங்கை 10 மினிட்ஸில் இந்த Nvidiaவோட Blackwells வந்து முடிச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ எவ்வளோ எஃபிஷியண்டாக GPUs மாறிட்டு வருன்றது தான் இந்த நியூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் ஆர்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ எப்படி இந்த பெஞ்ச்மார்க் வந்துச்சு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் பண்ணுச்சுன்னா, இவங்களோட புது ஃபார்மேட் இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது Nvidia டிசைன் திஸ் ஃபார்மேட். என்னன்னா NVFP4 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இவங்க Nvidiaவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னும் பெட்டரான சாஃப்ட்வேர் அண்ட் பெட்டரான ஹார்ட்வேர் ஆக்சிலரேஷனால வித் திஸ் NVFP4 ஃபார்மேட்னால இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் என்னன்னா, கம்பெனிஸ் நவ் ஷிஃப்ட் டு ஹை பர்ஃபார்மன்ஸ் GPU கிளஸ்டர் ஃபார் ஃபாஸ்டஸ்ட் ட்ரைனிங். ஸோ இப்போ இந்த ஏஐ ட்ரெயின் பண்ண கம்பெனிஸ்ங்கெல்லாம் GPU ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி இப்போ Nvidia's இந்த மாதிரி புது பெஞ்ச்மார்க் செட் பண்ணுறதுனால அவங்களோட கிளஸ்டர்ஸ் இன்னும் அதிகமாக டிமாண்டில் இருக்கும். அதனால இப்போ கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் GPU நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க.
ஸோ why it matters, நமக்கே இது மேட்டர்ஸ்னா ஏஐ ட்ரைனிங்கை ஸ்பீடிங் அப். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஏஐ ட்ரைனிங் ஸ்பீடப் ஆகிட்டு இருக்குது, நீங்களும் ஸ்பீடப் ஆகிட்டுருங்க. ஸோ லேர்னிங் எம்எல் ஓப்ஸ் அண்ட் ஜிபியூ ஃபண்டமெண்டல்ஸ் பூஸ்ட் யுவர் கெரியர் வேல்யூ. ஸோ உங்கள் கெரியர் வேல்யூ இந்த ஏஐ ஃபீல்டில் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எம்எல் ஓப்ஸ் அண்ட் ஜிபியூ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நிறையா நியூஸ் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க, உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஃபீல்டில், அதாவது இந்த ஏஐ ஃபீல்டில், இந்த ஜெனரேஷனில், இந்த ஏராவில் நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த நியூஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஃப்ரம் DeepMind. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த DeepMind நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DeepMind ஓப்பன்ஸ் அ நியூ ஏஐ ரிசர்ச் லேப் இன் சிங்கப்பூர் கவர்மெண்ட் கூட சேர்ந்து அவங்க ஹெல்ப்போட கூகுள் DeepMind என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புது ரிசர்ச் லேபை சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஆர்டிக்கல் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் ரிலீஸ்ட் ஆன் நவம்பர் 19 இந்த ஆர்டிகல் இருக்குது, இதை நீங்கள் படித்து பாருங்கள். என்னென்னா, கூகுள் DeepMind ஓப்பன்ஸ் ஏஐ ரிசர்ச் லேப் இன் சிங்கப்பூர் எய்ம்ஸ் to advance AI science. And then இங்க பார்த்தீங்கன்னா, this lab will concentrate on core AI advancement and foster collaboration with local universities, governments and industries. So இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்குதுன்னா, இங்க பாருங்க. So DeepMind aims to accelerate breakthroughs in machine learning, responsible AI and applied science. So இந்த மாதிரி machine learning, applied science, அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களோட கோர் ஃபோக்கஸ் எங்க இருக்குதுன்னா, எஜுகேஷன், ஹெல்த் கேர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்தையுமே ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கான இந்த ரிசர்ச் லேப் தான் சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இங்கே ரிசர்ச் லேப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட் இஸ் தட் குளோபல் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஏசியா ஸ்பெசிஃபிக் ஃபார் அட்வான்ஸ் ரிசர்ச். ஸோ இந்த குளோபல் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ ஏசியா ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ ஏசியா ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ why it matters, AI research is expanding, strengthening core ML skills opens new opportunities. ஸோ AI research எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. இந்த டைமில் உங்களோட கோர் எம்எல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக்கலி ஏஐ ரிசர்ச் லேப் இந்த ஸ்பெசிஃபிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ சொல்கிற மாதிரியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ளோஸ் ஆகிட்டே வருது, அதே டைமில் நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிட்டே வருது. ஸோ எந்த ஃபீல்டில், எந்த இடத்துல உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்ஸ்கில்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பை திஸ் செட், நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஃப்ரம் ரிலையன்ஸ். ஸோ இந்த நியூஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் டு பில்ட் 1 gigawatt ஏஐ டேட்டா சென்டர் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் நியூஸை பார்த்துருப்பீங்க, ஏஐ ரிசர்ச் லேப் ஏசியா ஸ்பெசிஃபிக்காக சிங்கப்பூரில் தான் கட்டுறாங்கன்னு. நீங்கள் யோசிச்சிருக்கலாம், சிங்கப்பூரில் தானே பண்ணுறாங்க, இங்கே நமக்கு என்னன்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் டு பில்ட் 1 gigawatt ஏஐ டேட்டா சென்டர் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் ஆர்டிகல் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, they have this article from November 18, 2025. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் புஷிங் அக்ரெசிவ்லி இன்டு இந்தியாஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த ரிலையன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பார்ட் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ரிலையன்ஸ் பற்றி ஒரு நியூஸை பார்த்தரலாம். ஏன்னா இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவங்க முக்கியமான ஒரு பார்ட் இப்போ இங்கே இந்தியாவில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஏஐ ரிலேட்டடாக இந்தியாவில் இவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆந்திர பிரதேஷில் 1 gigawatt ஏஐ டேட்டா சென்டர்ஸை இங்கே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ட் என்னன்னா, the facility will host top-tier AI processors, GPU, TPUs, and be powered by a 6 gigawatt power solar project. ஸோ இவங்க டேட்டா சென்டர் மட்டும் இங்கே கட்டுறதில்ல, ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டும் இங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை. இங்கே thousands of GPU, TPUs எல்லாம் இங்கே அவங்க லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் தென் இதுக்கு ஒரு ஹை எனர்ஜி பவர் தேவைப்படும், நிறைய ரிசோர்ஸ், நிறைய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய விஷயங்கள் இந்த டேட்டா சென்டரில் இருக்குது. ஸோ இது டேட்டா சென்டர் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய விஷயம். அதனால இதுக்கு நிறைய பவரும் தேவை. ஸோ இந்த பவருக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, டேட்டா சென்டர் மட்டும் இல்லாம ஒரு சோலார் ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டு சைடு இருக்குது. சோலார் பிளான்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க, அங்கேயும் சில இன்ஜினியர்ஸ்க்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் டேட்டா சென்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங் கம்மிங்ல. இந்த ஏஐ தாண்டி இப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டான திங். இந்த ஏஐ க்ரோ ஆக டேட்டா சென்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க ப்ரீவியஸ் வீக் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஏ கோச் ஜான் ஒரு பிக்சரை காமிச்சிருப்பாரு. இப்போ உலகத்தில் எங்கெங்கெல்லாம் குளோபலாக டேட்டா சென்டர்ஸ் இருக்குது, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத அவர் தெளிவாக காமிச்சிருப்பாரு. ஸோ அதை போய் நீங்கள் பாருங்க. அண்ட் தென் இந்த டேட்டா சென்டரை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்காது, ஒரு ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் திங். இதில் நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி why it matters, this will significantly boost India's AI compute capacity. ஸோ ஏஐ கம்ப்யூட் கெப்பாசிட்டியை இந்தியாவில் இது கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணும். அதனால தான் இப்போ பூஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இந்தியன் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இங்கே கிரியேட் ஆகும். இந்தியன் இன்ஜினியர்ஸ்க்கு இப்போ இங்கே
இந்த ஏஐ பற்றி அதிகமாக அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ மேக்கிங் ஹை ஸ்கேல் ஏஐ ட்ரைனிங் அண்ட் இன்டர்ஃபேஸ் மோர் லோக்கலி அக்சசபிள். ஸோ நிறைய ஏஐ பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இங்கே தொடங்குவாங்க. ஏன்னா இப்போ டேட்டா சென்டர்ஸ் இங்கே நிறையா இருக்கும்போது இன்னும் நமக்கு ரொம்ப இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏஐ ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் த நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து நமக்கு இன்னொரு நியூஸ் கூட இருக்குது, அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவர் பிளான்ஸ் மேஜர் R&D எக்ஸ்பேன்ஷன் இன் இந்தியா டு டாப் குளோபல் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட். ஸோ இப்போ குளோபலி இந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஏஐ வேவ் ஆல்ரெடி இப்போ குளோபலாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இதோட டிமாண்டும் அதிகமாகிட்டே வருது. ஸோ இப்போ மார்வல் இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஒரு ஆர்டிகல் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிப் மேக்கர் மார்வல் பிளான்ஸ் இந்தியா ஹைரிங் ஸ்பேர் R&D புஷ் டு tap AI boom. இங்க பாத்தீங்கன்னா, so this is a chip maker Marvel Technology plans to boost India hiring. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா, தேர் கோயிங் டு பூஸ்ட் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் பை 15% ஆனுவலி, ஃபோக்கஸிங் ஆன் R&D இன் ஸ்பெசிஃபிக்கலி எந்தெந்த ரீஜன் பாருங்கள், பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் புனே. ஸோ இந்த ரீஜனில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த R&D அதாவது ரிசர்ச் டீமை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பூஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், சிங்கப்பூரில் ஒரு ஏ ரிசர்ச் லேப் பார்த்தோம். அண்ட் தென் திருப்பி ரிலையன்ஸ் இந்தியாவில் ஒரு டேட்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எகெயின் இந்தியாவில் ஒரு R&D எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இதுவும் ஒரு ரிசர்ச் லேப் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 15% ஆனுவலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி குளோபலாக இருக்கிற அந்த ஏஐ டிமாண்ட் ஆகும்போது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் ஆகும்போது நிறைய கம்பெனிஸ் ஏசியா வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சும் இந்தியா வந்து ஒரு பிரில்லியன்ட் பிரெயின்ஸ், நிறைய பிரெயின்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஸ்கில்லையும் சீக்கிரமாக அடாப்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணக்கூடிய பிரெயின்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய கம்பெனி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் அதிகமாக அந்த கம்பெனிஸ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ ஒயிட் மேட்டர்ஸ் அஸ் ஏஐ டிமாண்ட் க்ரோஸ், ஏஐயோட டிமாண்ட் அதிகமாக ஆக சீப் R&D ஜாப்ஸ் இன் இந்தியா வில் லைக்லி இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாக சப்ளை நமக்கு தேவை. அதனால இந்தியாவில் இந்த மாதிரி அதிகமான பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டா இருக்கும். நமக்கு யாருக்கு இது குட் நியூஸ்னா, ஃபார் என்ஜினியர்ஸ் அண்ட் ஏஐ ஹார்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு, ஹார்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட்க்கு, இந்த ஏஐ ஃபீல்டில் அப்டேட்டடாக இருக்கவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ். சீக்கிரமாக இது இங்கே கிராப் பண்ணிக்கோங்க. ஏஐ சம்மந்தமான நியூஸில் அப்டேட்டடாக இருங்க. அப்போ தான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் அப்டேட்டடாக இருக்கும்போது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸை பார்த்தீங்கன்னா, எகெயின் இந்தியாவில் இன்னொரு குட் நியூஸ் இருக்குது. அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். And this is another good news for Indian engineers. The news என்னன்னு பார்த்தீங்கன்னா, India outlines a national strategy to build a $500 billion to $600 billion AI-driven economy by 2030. ஸோ இந்த நியூஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. ஏன்னா ஆர்டிக்கல் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, when it is releasedனா நவம்பர் 19 இந்த ஆர்டிக்கல். ஸோ why this news? Artificial intelligence is set to drive India's next phase of economic growth, with NIT Ayog estimating that AI could add $500 to $600 billion by GDP by 2030. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு உங்களுக்கு இப்போ புரியும். ஏன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஸோ இந்த மாதிரி $600 billion பில்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு எதுனா இந்த ஏஐ ஃபீல்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டு தான். ஃபேக்டர்னா ஏஐ குட் கிரியேட் 400 million ஹை வேல்யூ ஜாப்ஸ் அண்ட் பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி பை அப் டு 20%. ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் 20% இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் தென் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 4 million ஹை வேல்யூ ஜாப்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபியரை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு லே ஆஃப்ஸ், ஜாப் போகுது, அந்த மாதிரி நிறைய ஃபியர் இருக்குது, பயம் இருக்குது. இப்போ ஏஐக்கு நான் ஸ்விட்ச் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கரண்ட்டில் நான் இப்போ இருக்கிற பொசிஷனில் இருந்துடலாமா, என் ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டாமான்ற நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் மோர் ஹை வேல்யூ ஜாப்ஸ். ஸோ ஹை வேல்யூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் நமக்கு தேவை, ஸ்கில்டு என்ஜினியர்ஸ் தேவை. ஸோ இந்த என்ஜினியர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிராப் பண்ண முடியும். ஸோ ஒயிட் மேட்டர்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி தான், ஏஐ ஸ்கில்ஸ் வில் டிரெக்ட்லி ஷேப் யுவர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த ஏஐ நான் படிக்கலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இது. இப்போ ஃப்யூச்சரில் ஏஐ இஸ் ப்ரெசென்ட், இப்போவே நிறையா ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸ் தான். ஸோ ஏஐன்றது ஃப்யூச்சர்லாம் இல்லை, இப்போ ஆல்ரெடி ஏஐயில் தான் இருக்கும், அந்த ஏஐ எரால தான் இருக்கிறோம். இட் இஸ் ஆல்ரெடி டெஸ்டட் அண்ட் இப்போ கரண்ட்டாக நிறைய ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதனால் இந்த ஏஐ ரிலேட்டடான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது உங்கள் கெரியருக்கு இது ஒரு கீ பார்ட்டாக இருக்கும். ஸோ
இன் இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார். ஸோ இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டாராக ஏஐ இருக்குது. அதனால தான் பை லைக் 5 இயர்ஸில் $600 பில்லியன் வரைக்கும் ஜிடிபியை எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணுன்ற லைக் இந்த ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் ஏன்னா நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆக போகுது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இந்தியாவோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த நியூஸ். வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் learning, start upskilling your AI skills. And then we have a last news today, and அந்த நியூஸும் இந்தியா பற்றி தான். அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். And then last news is also a good news. Karnataka cabinet approves 518 crores startup policy to deep tech, AI, blockchain, quantum. So கண்டிப்பாக இது ஒரு குட் நியூஸ் தான். என்னன்னா fact is the policy targets 25,000 new startups over 5 years with a strong focus on emerging technologies. So emerging technologies என்னன்னா AI, blockchain, quantum. So இந்த மாதிரிலாம் emerging technologies next 5 yearsல 25,000 new startups ஹெல்ப் பண்ணுறதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா November 16, 2025. இப்போ as we move deeper to Q4, அதாவது 4th quarter of 2025, அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் 2025 வந்திருக்கோம். இந்தியா டெக் எக்கோசிஸ்டம் இஸ் விட்னஸிங் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸ். நம்ம இப்போ பார்த்த நியூஸ் எல்லாம், இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்த்த நியூஸ் எல்லாம் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதனால இந்தியாவில் இந்த மாதிரி இப்போ புது டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேஸில் கர்நாடகா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 580 crores டீப் டெக் புஷஸ், அதாவது புது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நெக்ஸ்ட் 25,000 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு புது பாலிசி இவங்க மேக் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பாலிசி மார்க்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் decisive moves towards building a sustainable, inclusive innovation landscape. ஸோ இந்தியாவில் ரொம்ப சஸ்டைனபிளான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மூமெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பாலிசியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் சப்போர்ட்ஸ் ஸ்டார்ட்அப்ஸ் இன்க்ளூடிங் 10,000 ஃப்ரம் Tier 2. ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுப்ளி, பெலகாவி, மங்களூரு, மைசூரு இந்த சிட்டிஸ்லையும் அண்ட் தென் இம்பார்ட்டண்டாக பெங்களூர்லையும் கர்நாடகா ஃபுல்லாகவே இவங்க 25,000 ஸ்டார்ட் அப்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெடிகேட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் AI-led மேனுஃபேக்சரிங், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் லேப், பிளாக் செயின் கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இந்த பாலிசி யூஸ் பண்ணி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கும். why it matters, more funding, mentorship and infrastructure support means growing opportunities. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோ ஆகுது, டெஃபினட்டாக ஃபார் அஸ் கண்டிப்பாக இந்த நம்ம லோக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த AI ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இன் கர்நாடகா ஆண்டர்பிரினர்ஸ்க்காக இது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் தான். கர்நாடகாவில் ஆண்டர்பிரினர்ஸ் யாரெல்லாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், AI ரிலேட்டடான ஒரு டெக் கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் தான். ஸோ யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மூவ் தான். வேர் திஸ் கர்நாடகா கேபினட் அப்ரோஸ் 518 crores. இது ஒரு சின்ன அமௌண்ட், இதில் நல்ல ஒரு அமௌண்ட் தான். அண்ட் தென் இது நல்ல ஒரு பாலிசியும் கூட தான். ஆல்ரைட், 8 பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் அசீம் பண்ணுறேன். ஸ்டெஃபி நல்லா தெளிவாக பொறுமையாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், இந்த 8 பாயிண்ட் உங்கள் மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக குவிக்காக ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம Grok இருந்து எடுத்திருக்கோம். Grok வந்து எதனால இந்த ஒரே வருஷத்தில் 3 ரிலீஸ் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அந்த இயர்லாம் வந்து ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எதனால அப்படின்னா இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரீசனிங் எபிலிட்டியை சூப்பராக அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓப்பனே வந்து அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்கறது அதுதான். முன்னாடி நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதம் வந்து ஒரு ஜஸ்ட் ரோபோட்டிக்காக இருந்துச்சு. பட் அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சூப்பராக ஒரு ஹியூமனிஃபைடாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்தடுத்த வெர்ஷன் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த Grokக்கும் ஒரே வருஷத்தில் 3வது ரிலீஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள மெயின் காரணம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான ரெஸ்பான்ஸை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் மெயின் கோல். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டெஸ்ட்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கொஷினை முன்னாடி வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு, இப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரீசனிங் கெப்பாசிட்டியை Grok வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்ற அந்த பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் அப்டேட் கூகுள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. ஸோ கூகுள் வந்து முன்னாடி 2.5 Pro அது வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் வாரத்தில் Gemini 3 Pro அப்படின்ற அடுத்த மாடல் அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஜஸ்ட் ஒரு 3 Pro அப்படின்ற அந்த சாட் மாடலை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணாமல், கான்வர்சேஷன் மாடல் மட்டும் ரிலீஸ் பண்ணாமல், அது கூட சேர்த்து ஆன்டி கிராவிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடிஇ, கோடிங் ஐடிஇ, அது குறிப்பாக டெவலப்பர்ஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது
அந்த எப்படி ஹவு டு யூஸ் ஆன்டி கிராவிட்டின்றது நம்ம வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுனால எப்படி இன்னும் அட்வான்ஸாக வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோடிங் ஐடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் கிராக் இருந்து ரீசனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் அப்டேட் கூகுள் இருந்து வந்திருக்கு. ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஐடியை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் ஜெமினை 3 ப்ரோ அப்படின்ற ஒரு வருஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா Nvidia டேட்டா பார்த்தோம். ரெக்கார்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். Nvidiaன்னு சொன்னாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் மைண்டுக்கு வருது அந்த GPUs சிப்ஸ் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தடுத்த வெர்ஷன் ஆஃப் சிப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய சிப் வந்து Blackwell ஆர்கிடெக்சர் அப்படின்றது அந்த அதோட பேர். அதனுடைய ஃபுல் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாட்டினாலும் ஒரு சின்ன லெவலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து அதனுடைய பேர் என்ன அப்படின்றத இங்கே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போதைக்கு அவங்க அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணக்கூடிய சிப் வந்து Blackwell ஆர்கிடெக்சர் சிப். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடைய DeepMindனா கூகுளோடைய ஏஐ ரிசர்ச் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூரில் அவங்களுடைய ஏஐ ரிசர்ச் லேப் அங்கே வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸை தாண்டி மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நம்மளுடைய ரிசர்ச் லேப்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். அந்த கண்ட்ரி எப்படி டெவலப் பண்ண அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல் குளோபலாக அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராக், கூகுள், Nvidia, DeepMind இந்த 4 கம்ப்யூட்டர் இன்டர்நேஷனல் லெவலில் அப்டேட் வந்துருச்சு. அடுத்து நம்ம ஸ்டெஃபின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இந்தியாட்டிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரிலையன்ஸ் அனௌன்சஸ் 1 gigawatts AI focused data centers in Andhra Pradesh to power India's growing compute needs. இது ஆல்ரெடி நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். நம்மளோட ரிலையன்ஸும் மெட்டாவும் கொலாபரேட் பண்ணி நம்மளோட இந்தியாவுக்குள்ள டேட்டா சென்டர்ஸை உருவாக்க போறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதான் வந்து பாருங்க. ஸோ அப்போ 1 gigawatts பவர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டெஃபின் திருப்பி சொல்லியிருப்பாரு, நம்மளுக்கு வந்து டேட்டா சென்டர் வேணும்னா அந்த டேட்டா சென்டர் சப்ளை பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அதிகமான ஹியூஜ் பவர் வேணும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் எப்படி வந்து பண்ண போகிறாங்க, எனர்ஜி எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு சோலார் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு வரப்போகுது, ஏஐல மட்டும் இல்லாமல் இந்த சைடில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அடுத்து மார்வெல் என்ற இந்த யூஎஸ் பேஸ்டு கம்பெனி, அவங்களும் சிப் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ மார்வெல் பிளான்ஸ் மேஜர் R&D எக்ஸ்பான்ஷன் இன் இந்தியா டு சப்போர்ட் ரைசிங் குளோபல் டிமாண்ட் ஏ டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிப். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், அது ஆல்ரெடி நீங்கள் தெளிவாக உள்ள பார்த்துருப்பீங்க. ஸோ மார்வெல் என்ற ஒரு யூஎஸ் கம்பெனி இந்தியா கம்பெனி இந்தியாவோட கொலாபரேட் பண்ணி நிறைய சிப்ஸாக வந்து இங்கே திருப்பி இந்தியாக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, அடுத்து இந்தியாவோட எக்கானமி. இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்வீல்ஸ் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி டு பில்ட் $500 to $600 billion AI driven economy by 2030. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் எவ்வளவுக்கு அதிகமாக இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா R&Dக்கு போட போகிறாங்க. நேஷனல் லெவலாகவே நம்ம வந்து ஏஐயில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இந்தியா வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டே சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஆர்டிக்கலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, அதை பற்றி டீட்டெயில் உள்ள பார்த்துருக்கீங்க. ஸோ இருந்தாலும் இந்த இந்தியாட்டிருந்து குளோபலாகவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டீட்டெயிலும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பெங்களூர் நான் இருக்கக்கூடிய இந்த சிட்டி. ஸோ கர்நாடகா ஆல்சோ ஹெல்பிங் மோர் ஸ்டார்ட் அப்ஸ் 518 crore ஸ்டார்ட் அப் பாலிசி டு சப்போர்ட் ஏஐ பிளாக் செயின் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 8 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருக்கிறதுனால 4 அப்டேட் இன்டர்நேஷனல், 4 அப்டேட் இந்தியாக்குள்ள. ஸோ அது ஃபுல்லாக பார்த்துருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து டேக்அவேவா நான் வாரம் சொல்கிறது தான் திருப்பியும் சொல்கிறேன். ஏஐ வந்து வேலை எடுக்குதுன்றதை தாண்டி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. நெகட்டிவ் சைடு வந்து நிறைய சேனல் சொல்கிறாங்க, நம்ம அதிகமாக நெகட்டிவ்ஸை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த லெவல் நம்ம க்ரோ ஆக முடியாது. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட், ஏர்லி அடாப்டர்ஸ் வில் கெட் மோர் பெனிஃபிட் பிஃபோர் இட் சேச்சுரேட். எந்த விதமான ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அதுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏன்றது சேச்சுரேட் ஆகலை, அடுத்தடுத்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. எல்லா கம்பெனிஸும் அடாப்ட் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு மணி மேக் பண்ணதோ இல்லையோ, பட் ஆனால் இந்த ஜென்ஏ ஏஜென்ட்டுக்கு ஏல சொல்கிறேன், பட் எல்லா கம்பெனிஸும் ஃபாஸ்ட் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது படிச்சிருக்கிறவங்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கம்பெனிக்குள்ளே நீங்கள் போய் பேசலாம். இல்லை அப்படின்னா உங்கள் அதெல்லாம் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஓன் கோர்லேயே இருக்கலாம். கோர்ல இருந்து அந்த கோரில் எப்படி அதிகமாக ஏஐ வந்து அதிகமாக நான் வந்து படிச்சிருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்றதை படிச்சிருக்கேன்னு சொல்கிறத தாண்டி படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகும்போது பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் என் டேக்அவே நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு வாரமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு நீங்கள் உள்ளே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன க்ரோத் வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்குது அப்படின்றதான் வந்து நான் இங்கே மெயின் பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். ஐடி அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஒரு பக்கத்தில் பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஐடி அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு சோறு போடுது. ஸோ அதனால் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்குன்ற அந்த ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட டேக்அவே
பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடிக்குள்ளே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் ப்ரூஃப் அதனால தான் கண்ணில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து சீக்கிரமாக ஏர்லி அடாப்டர்ஸ்குள்ளர் ஃபேஸில் வந்து உங்களுடைய ஜாபை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் விச் ஐ வாண்டட் டு கன்வே டு யூ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ நம்ம கோல் வந்து தெரியும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அந்த டெர்மினாலஜியில் சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட், இந்த செஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாட் இஸ் யுவர் லேர்னிங் பாயிண்ட்ஸ்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரிய வரும் வெதர் இதெல்லாம் உண்மையாக வேல்யூ கிரியேட் ஆகுதா, இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே தேவை அப்படின்றது. நீங்கள் பார்த்துட்டு லைக் மட்டும் போட்டுட்டு போனால் நம்ம ஒரு கட்டத்தில் இந்த சீரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். பிகாஸ் தெரியாது உண்மையாகவே உங்களுக்கு வேல்யூ இது கிரியேட் ஆகலை அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட் போடலை அப்படின்னா நம்ம வந்து ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையோ, அப்போ உங்களுக்கு தேவை இல்லையோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். வேறு ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது. கண்டிப்பாக ஓகே உங்களுக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஆர் கமெண்ட் செக்ஷனில் வரதை வச்சு அதை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இன்கேஸ் நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க, புரிஞ்சிருக்கு, பிடிக்குது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஒரு 30 minutes கிட்ட நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது வர்த்தபுளாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத எங்கள்கிட்ட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி வி கீப் கிவிங் யூ திஸ் டைப் ஆஃப் அப்டேட்ஸ் டு யூ. நீங்கள் எடுத்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்க ஆர் உங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எடுத்து அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் ஆச்சு கையில் கிடைக்குன்றது தான் என்னுடைய ஒரு அசம்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம பேசலாம்.